உங்கள் தலைமையின் கீழ் உங்கள் நேரடி பார்வையில் இன்றைக்கு இந்த இயக்கத்தில் உழைத்து கொண்டிருக்கிற அம்மாவை பின்பற்றி இந்த கிழக்கத்துக்கு வந்த பெண்களை தரக்குறைவாக மானபங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி இப்படிப்பட்ட செய்திகளை பரப்புகின்ற நபர்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிற தலைமை இன்றைக்கு இது நியாயமா? இபிஎஸ் அவர்களே, இதுக்கு உங்களுக்கு அழகா இருக்கிறதா? ஏன் உங்கள் வீட்டில் பெண்கள் இல்லையா? என் வீட்டில் பெண்கள் இல்லையா? எல்லார் வீட்டிலும் இருக்கிறாங்க. இது உங்க தலைமைக்கு அழகா? இதுதான் நீங்க கட்சி நடத்துகிற லட்சணமா? நேரம் அம்மா இருந்தால் உங்களுடைய நிலைமை என்ன இருக்கும்? அம்மா இருந்தால் தொட முடியுமா? பெண்களை பற்றி பேச முடியுமா? யாரோ இபிஎஸ் இருக்கிறார், நமக்கு என்ன ஆகுது? எப்படி கேட்பார் அவரு? அவர் தான் இந்த அவதூறு செய்திகளை உடனுக்குடன் எனக்கு அனுப்புங்கள் என்று பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார். இதை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் பார்த்து கொண்டிருக்கிறோம், மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் காவல்துறை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. அதுதான் எங்களுக்கு கவலையா இருக்கு. மக்களை காப்பாற்ற வேண்டிய காவல்துறை, குறிப்பாக பெண்களை காப்பாற்ற வேண்டிய காவல்துறை. இந்த அரசு ஒரு மாற்றத்துக்கான அரசாக வரப்பட்டது. மக்கள் ஒரு மாற்றம் வேண்டும், ஆட்சி முறையில் ஒரு மாற்றம் வேண்டும், நல்லாட்சி வேண்டும் என்று ஒரு மாற்றத்துக்காக தான் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்களுக்கு பெருவாரியான வாக்குகள் அளித்து இன்றைக்கு முதலமைச்சராக அமர வைத்து பார்த்திருக்கிறார். அவரும் முதலமைச்சரும் என்ன சொல்கிறார்? பெண்கள் பாதுகாக்கப்படுவார்கள், பெண்களுக்கு தீங்கி இருந்தால், அநீதி இழைக்கப்பட்டால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்னுடைய ஆட்சியில் என்றுதான் சிங்கப்பெண் என்ற படையை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார் முதலமைச்சர். ஆனால் இங்கே இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் நிலைமை என்ன? விழுப்புரம் மாவட்ட நிலைமையில் என்ன நிலைமை? இன்றைக்கு பெண்கள் தைரியமாக பொது வாழ்க்கைக்கு வர முடியாது. இனிமேல் யாரும் வர முடியாது, அச்சப்படுகிறார்கள், பயப்படுகிறார்கள். இந்த நிலைமை எங்கே போய் முடியும் என்று தெரியவில்லை. நல்லாட்சி தர வேண்டும் என்று முதலமைச்சர் நினைக்கிறார். ஆனால் இங்கே கீழே இருக்கிற அலுவலர்கள் மாறவில்லை. காட்சி மாறிச்சு, ஆட்சி மாறிச்சு, ஆனா படம் அதே படம் தான் ஓடிட்டு இருக்குது. இன்னும் காவல்துறை தன்னை திருத்திக் கொள்ளவில்லை, மாற்றிக்கொள்ளவில்லை. 5 வயது குழந்தை கையில் ஒரு பாட்டில் போட்டு ஃபேக் வீடியோ கிரியேட் பண்ற. இது எந்த விதத்தில் நியாயம்? ஏன் ஃபேக் வீடியோ இவங்ககிட்ட தான் செல்போன் இருக்குதா? ஏன் இவங்களால தான் பயன்படுத்த முடியுமா? ஏன் வேறால் பயன்படுத்த முடியாதா? முடியும். ஆனால் அதுக்கு ஒரு தகுதி தராதாரம் இருக்கும். எங்களுடைய தகுதி இது, அவங்களுடைய தகுதி அவ்வளோதான். பண்ண முடியாதுன்னா யாரும் கிடையாது. எதையும் யாரும் எதையும் செய்யலாம், ஆனால் அதுக்குன்னு ஒரு தராதாரம் இருக்கிறது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ. थैंक यू அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.